ம். பட் நமக்கு ஒரு ஆசை. அதாவது ஒரு இந்தியன் நம்ம ஊர் பாஸ்போர்ட் வச்சு நம்மளாலே முடியும் ம். அப்படின்னு காட்டணும். ம், 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 ம். அதனால ஒரு குருட்டு தைரியத்துல ஆரம்பிச்சாச்சு. அண்ட் எப்படியோ சம்ஹவ் இப்போ வந்து ஒரு 124 கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி உலகத்துல எல்லா ஊருக்கும் போனவங்கன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கும். ம். இன்ஸ்டாகிராம்ல வரும், யூடியூப்ல வரும். எங்க பார்த்தாலும் வெறும் வெள்ளைக்காரங்க, வெஸ்டர்னர்ஸ். ம். தமிழ்நாட்டுல இருந்து, இந்தியால இருந்து ஒரு 3-4 பேர் ஆமா, டிராவல் கண்டிப்பா. பண்ணிருக்காங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும். ம். பட் அவங்களுமே டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாட்டி டுவல் சிட்டிசன்ஷிப், டுவல் பாஸ்போர்ட் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணிருக்காங்க. ம். அண்ட் இட் மேக் சென்ஸ். ஏன்னா இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு நமக்கு விசா வாங்குறதே நம்ம யூஎஸ் கன்சுலேட் வெளில போனாலே வரிசையா நிக்கிற லைன் பார்த்தாலே தெரியும். நம்ம பாஸ்போர்ட் வச்சு விசா வாங்குறது ரொம்ப கஷ்டம். ம். இந்தியன் பாஸ்போர்ட்டால we can go to எவ்வளவு ஒரு 51 கண்ட்ரிக்கு நம்ம வந்து விசா இல்லாம போலாம். ம், 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 ம். அண்ட் மீதி இப்போ ஃப்ரீ விசா வேற குடுக்குறாங்கல்ல. ஃப்ரீ விசாவோட சேர்ந்து ஒரு இ விசா அதெல்லாம் சேர்த்து ஒரு 75 கண்ட்ரிஸ் போலாம். ம். அதுக்கப்புறம் மீதி இருக்க 120 கண்ட்ரிஸ் விசா வாங்குறது, அதுவும் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சு ரொம்ப கஷ்டம். விசா ப்ராசஸ் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு கண்ட்ரீஸ்க்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். யா, கரெக்ட். அண்ட் ஸோ இதுவே ஒரு சேலஞ்சா இருந்தது எனக்கு. வந்து ஈஸியா இப்போ கனடியன் பிஆர் வாங்கி கனடா பாஸ்போர்ட் வச்சு இப்போ போய்க்கலாம் எல்லா ஊருக்கும். எப்பயும் முடிச்சிருப்பேன் எல்லா ஊரையும். ஒரு 5 வருஷம் முன்னாடி எல்லா கண்ட்ரியும் பார்த்துருக்கலாம். ம். பட் நமக்கு ஒரு ஆசை. அதாவது ஒரு இந்தியன் நம்ம ஊர் பாஸ்போர்ட் வச்சு நம்மளாலே முடியும் ம். அப்படின்னு காட்டணும். ம், 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 ம். அதனால ஒரு குருட்டு தைரியத்துல ஆரம்பிச்சாச்சு. அண்ட் எப்படியோ சம்ஹவ் இப்போ வந்து ஒரு 124 கண்ட்ரீஸ் So வரைக்கும். how long has that taken you to do? ஒரு நான் 10 years? 10 இயர்ஸ் ஆச்சு. முதல்லாம் வருஷத்துக்கு ஒரு 3 கண்ட்ரி 4 கண்ட்ரி அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பேன். அப்புறம் 2018ல COVID. இதுவே இல்ல, COVID. இல்ல கோவிட்க்கு முன்னாடி முன்னாடி. எனக்கு ஆபீஸ் போறதே பிடிக்காது. ஆபீஸ் போய் எனக்கு தான் பிடிக்காது. அதான் இந்த டெஸ்க்ல உட்கார்ந்து வேலை பார்த்து இல்ல, நம்மளுக்கெல்லாம் வேலை கிடையாது. சில பேருக்கு பிடிக்கும். நம்மள மாதிரி கொஞ்சம் டிஃபரண்ட் மைண்ட்செட் இருந்தா பிடிக்காது. Because I think it's also now நீங்க வந்து you've seen what's out there also, right? You know, USல போய் படிச்சதுல you'll see like there's so much to the world, right? So it's kind of broaden your horizon. So you're like, no, you've got the travel bug already. Yeah? அதேதான். அதனால 2018ல நான் கம்பெனிட்ட சொல்லி நான் வந்து ஃபுல்லாவே ரிமோட்டா வேலை பார்க்கறேன். ஆபீஸே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா எனக்கு திரும்பி இன்னொன்னு தோணுச்சு. டிராவல் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு நிறைய அப்பா அம்மா சொத்து இருக்கும், நிறைய ஆமா, கண்டிப்பா. This is such a big thing actually. Yeah. So சொல்லுங்க, அம்மா அப்பா சொத்து. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நம்மளே மீட் பண்ணிருக்கோம் டிராவலர்ஸ். ஒண்ணு அப்பா அம்மா சொத்து இருக்கும், இல்லாட்டி அவங்களே நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாங்க. நல்ல பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இருந்து வர காசுல நிறைய காசு வந்திருக்கும். So they can quit their job and travel. பட் வேலை பார்த்துக்கிட்டே டிராவல் பண்றது அது எல்லாராலையும் முடியாது. எல்லாருக்கும் அவ்வளவு காசு இருக்காது. It's very tough. So நம்மளே உழைச்சு வேலை பார்த்து சம்பாதிச்சு டிராவல் பண்றது அது இன்னொரு டஃப். சோ அதுவும் தோணுச்சு. இந்தியன் பாஸ்போர்ட்டோட எல்லா கண்ட்ரியும் பார்க்கணும், ஒரு 9 to 5 ஜாப் வச்சுக்கிட்டே எல்லா கண்ட்ரியும் பார்க்கணும் அப்படின்னு நானே எனக்கே ஒரு கோல் மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்போ 9 to 5 ஜாப்னா நமக்கு ரிமோட் ஜாப் தான் வேணும். ஸோ ரிமோட் ஜாப்னா நமக்கு ப்ரமோஷன்லாம் வந்தாலும் வேணான்னு சொல்லிடுவேன். கம்பெனியில ப்ரமோஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு விபி ஆக்குறோம், டைரக்டர் ஆக்குறோம், வேணவே வேணாம். கீழே 10 பேர் வேலை பார்க்காங்க, வேணவே வேணாம். இன்னொரு கம்பெனி வரும், சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ காசு தரோம், 50% பே ஹைக் தரோம், வந்து வேலை பாருங்க, வேணவே வேணாம். எங்க ஆபீஸ்ல சொன்னா கிடையாது. So wait, இப்போ வந்து நீங்க வேலை செய்யற கம்பெனி US பேஸ்டா, யூரோப்பியன் பேஸ்டா, இல்ல இங்க இருந்து? எல்லா கம்பெனிஸ்க்கு வேலை பார்த்திருக்கேன். US பேஸ் கம்பெனிஸ்க்கு வேலை பார்த்திருக்கேன், யூரோப்பியன் பேஸ் கம்பெனிஸ்க்கு வேலை பார்த்திருக்கேன். ஓகே. பட் எப்படி ரிமோட் ஒர்க், ஏன்னா எல்லா கம்பெனிஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிமோட் ஒர்க்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ரிமோட் ஒர்க்னா இப்போ நீங்க சென்னை உங்க லொகேஷனா சென்னையில இருந்து தான் இருக்கணும்பாங்க. ஆமா, ஏன்னா லாகின் டைம்ஸ்னால அந்த மாதிரி இருக்கு. சோ மேபி வேற கண்ட்ரீஸ்க்கு போய் வந்து நீங்க வேலை பார்க்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில கம்பெனிஸ்ல கம்ப்ளீட்டா நோண்டுவாங்க. ஏன்னா விசா இஷ்யூஸ்லாம் இருக்கு. இப்ப கம்பெனி யூஎஸ் பேஸ்டு, நீங்க பாட்டு நான் வந்து ரிமோட் இருக்கேன், இல்ல இந்தியன் பேஸ்ட் கம்பெனினா நான் ரிமோட்டா வேலை பார்க்கறேன், நான் தாய்லாந்துல போய் ஒரு 3 மாசம் 6 மாசம் வேலை பார்க்கறேன்னா நீங்க வந்து ஒரு தாய்லாந்துல வந்து நீங்க வந்து வேலை பார்க்கறீங்க. சோ உங்க கம்பெனி ஹேஸ் டு பே டாக்ஸஸ் தாய்லாந்து. இந்த மாதிரிலாம் நுவான்சஸ் இருக்கு. சோ நிறைய படிச்சேன். ஒரு 3 மாசம் உட்காந்து என்ன லா இது, எப்படியா, நம்ம லாயர் கிடையாது, பட் இன்டர்நெட்ல எல்லாமே இருக்கு, என்ன லா எப்படின்னு படிச்சதுல என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு 30 டேஸ் நம்ம டூரிஸ்டா ஒரு கண்ட்ரில இருந்து வெளியில வந்தோம்னா, அந்த டூரிஸ்டா போகும்போது நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அதுக்கு வந்து கம்பெனி டாக்ஸ் பே பண்ண வேணாம். சோ இதை எடுத்துட்டு போய் ஹெச்ஆர்ட்ட சொல்லணும், கம்பெனி ஹெச்ஆர். அவங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. சோ முதல் தடவை நான் வந்து சீமென்ஸ் ஒர்க் பண்ணேன்.
அது எவ்வளவு 300,000 பீப்புள் கம்பெனி. பட் லக்கிலி அவங்க வந்து தேவர் வெரி ரிசப்டிவ். ம். நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ரிமோட் தான், ஆபீஸ் வரவேணான்ட்டீங்க. ம். நான் என் வீட்ல உட்காந்து பாக்குறத, நான் வந்து இந்தியாக்கு வெக்கேஷன் போறேன். போயிட்டு வர வழியில நான் ஸ்ரீலங்கால வந்து ஒரு 7 நாள் வேலை பார்த்தா பரவாயில்லையா? கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும். ம், 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 ம். ஓகே, ஸ்ரீலங்காலயா நமக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் வரும், டாக்ஸ் ப்ராப்ளம் வருமான்னு பார்ப்பாங்க. இல்ல 30 டேஸ்க்குள்ள நான் வந்துட்டேன்னா டூரிஸ்டா போவேன், டூரிஸ்டா வருவேன், எந்த டாக்ஸும் வராது. ம். சரி, ஓகே பண்ணுங்க. அப்புறம் ஒர்க் டைமிங் ம். அதுவும் சொல்லிடணும். ம். நான் உலகத்துல எங்க இருந்து இருந்தாலும் எப்பவுமே இப்ப கம்பெனி யூஎஸ்னா யூஎஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன், கம்பெனி இந்தியானா இந்தியன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நம்மளால வந்து மத்தவங்களோட ஒர்க் கிடக்கூடாது. Correct, correct. அவங்க மீட்டிங் எல்லாம் வைக்கும்போது நமக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கக்கூடாது. ம். அதாவது நம்ம வந்து இந்தியால இருக்கோமா, இந்தோனேஷியால இருக்கோமா, இங்கிலாந்துல இருக்கோமா தெரியாம இருக்கணும். பிளஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, கூட வேலை பார்த்தவங்களே சொல்லுவாங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் மறைச்சிருவோம்ல, பேக்ரவுண்ட் மறைச்சு திடீர்னு நம்ம நகரும் போது பின்னாடி இல்ல, beach போடுவோம். இது ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் டூயிங். நீங்க வாயால சொல்றீங்க ஆக்சுவலி. ஆனா நம்ம எல்லாரும் அதுதான் பண்றோம். சில சமயம் நான் ஆன்லைன்ல கால் பண்ணாலும் கட்ட ஷார்ட்ஸ் போட்டுட்டு வேற ஷர்ட் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். And I'll be thinking to myself, ஐயோ அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு you know, it's such a no, it's true. It's everybody is doing it, but you're actually saying it, right? Yeah, I'm so everybody is grateful doing of it. And கம்பெனிஸ் மாறிட்டாங்க. இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து இப்ப ஐ திங்க் லாஸ்ட் வீக் நம்ம எல்என்டி சிஇஓ கூட வந்து, Yeah, something about a 90-hour 90 hour work work week. week. That's ridiculous. அந்த மாதிரி that's ridiculous. அந்த மாதிரி ஒரு அந்த காலத்து அங்கிள்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்காங்க. இல்ல, இட்ஸ் ட்ரூ. இல்ல, uncles, yeah, it's true. It's true. பட் ஆல்சோ மெனி கம்பெனிஸ் ஆர் சேஞ்சிங் இப்போ. ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ஹெல்த், மென்டல் ஹெல்த் முக்கியம். as long as நீங்க வேலை கொடுத்த வேலையை செஞ்சுட்டா நீங்க எங்கேருந்து வேணா வேலை பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ ஒரு சீமென்ஸ் மாதிரி எவ்வளோ 300,000 பீப்புள் அந்த கம்பெனில, 300,000 3 லட்சம் மக்கள் எம்ப்ளாயிஸ் அந்த கம்பெனில. ம். அங்கேயும் வேலை பார்த்தாச்சு. ஸ்டார்ட் அப், இப்ப நான் வேலை பார்க்க ஸ்டார்ட் அப் வெறும் 40 எம்ப்ளாயிஸ் தான். அங்கேயும் வேலை பார்த்தாச்சு. நடுவுல 2000 பேர் கம்பெனில வேலை பார்த்தாச்சு. எல்லா கம்பெனிலையுமே ஹெச்ஆர்ட்ட போய் எப்படி பேசணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்ட்ட ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் உங்க மேனேஜர்ட்ட ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வேலை பார்க்க போறேன், இந்த ஊர்ல இருந்து வேலை பார்க்க போறேன், உள்ளுக்குள்ள ஒரு நாள் ஒரு மாசம், வெளியூர்ல ஒரு மாசம், அது மாதிரி மாத்தி ஒன்ஸ் ஒரு ஸ்கெட்யூல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, யாருக்குமே தெரியாது நீங்க Yeah, you do. So it's about flexibility also, right? But I think what you've made a really good point is that it's communication and how you communicate, right? அது நம்ம வந்து பேசணும். I find like a lot of people when they come and ask me, ma'am, ஐயோ எனக்கு ஆஸ்திரேலியா போனா எனக்கு வேலை கிடைக்குமா? நான் சொல்லுவேன், சரி வேலை நிறைய இருக்குப்பா, but how do you manage that is the next thing, right? You know, and so I think a lot of people don't know that. ஆமா, அந்த டிசிப்ளின் வேணும். ஏன்னா ஆமா, நான் எப்பவுமே correct. நான் சில கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுவேன் பீப்புளுக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சில கோர்சஸ்ல வந்து எப்படி இந்த மாதிரி ரிமோட் ஒர்க் பண்ணுறது, ஒரு வேலை பார்த்துக்கிட்டே எப்படி ரிமோட் ஒர்க் பண்ணுறது, மற்ற ஊர்ல இருந்து வேலை பார்க்கறது அப்படின்னு கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, எங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரது, யுவர் ஒர்க் ஷுட் நாட் பி அஃபெக்டட். ஏன்னா எது காசு கொடுத்தோம், நமக்கு வேலை தான் காசு Yeah, கொடுக்குது. yeah, of course. அதனால பீச்ல இருப்போம்னு சொல்லி, சரி பீச் ஜாலியா இருக்கே, உள்ள போய் குடிச்சிட்டோம்னா மீட்டிங் போச்சுன்னா போச்சுதான். No, I'm actually really loving this because this is the very practical side of actually doing it, and I think the youth of India need to know this. Like they don't. I don't know how many podcasts you've been on, but like I actually so grateful that you've done this because the more information that people are going to see this, and I think even in tier 2 cities and tier 3 cities where there's so much of brains, there's so many students and engineering students and kids that actually have this dream. உங்க மாதிரி கனவு காண்றாங்க, நான் வந்து ஐயோ இந்த ஊர் சுத்தி பார்க்கணும். because why I think தமிழ்நாடு எஸ்பெஷலி நம்ம எல்லாருமே இந்த படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். படம் என்னன்னா நம்மளோட ரியாலிட்டில இருந்து ஒரு எஸ்கேப் மாதிரி. சோ அவங்க இங்க போய் ஷூட்டிங் பண்றாங்க, சுவிட்சர்லாந்துல ஷூட்டிங் பண்றாங்க, இங்க போய் காதல் படத்தை அந்த மரத்தை சுத்தி அவங்க இங்க ஸ்வீடன்ல போய் மரத்தை சுத்தி ஓடுறாங்க. தென் பீப்புள் ஆர் சீயிங் திஸ், ஐயோ ஸ்வீடனுக்கு போனா எப்படி இருக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு போனா எப்படி இருக்கும், and they don't know. Because what the funny part, and I'm going to call my boys out on this, until my boys came and worked with me, they didn't have a passport. Hey, passport irukada unakku? And he came and he told me, ma'am, enakku passport illa. So the basic fact of even do I have a passport is something that we didn't even know. ஆமா. இன்னொன்னு I think நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இந்தியா, I think நம்ம ருப்பி வந்து இன்னைக்கு ஏறுது இறங்குது. Yeah. ருப்பி அவ்வளவு பவர்ஃபுல் இல்லைன்னா கூட
நிறைய பேர் வந்து இப்ப எங்க வீட்ல எங்க ஃபேமிலிலாம் வந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க. அப்பாக்கும் பெரிய ஃபேமிலி, அம்மாக்கும் பெரிய ஃபேமிலி. நிறைய பேர் பாஸ்போர்ட்டே கிடையாது. முதல்ல எங்க அப்பா தான் வந்து இப்ப போகும்போது எடுக்க எல்லாருக்கும் சொல்றாரு. பாஸ்போர்ட் யாருக்கும் இல்ல. பாஸ்போர்ட் ஏன்னா அவங்களுக்கு தேவையில்ல பாஸ்போர்ட் தேவையில்ல. பட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப நான் ஊபர்ல போகும்போது அங்க போகும்போது நிறைய பேர் கேட்பாங்க, சார் எங்கேருந்து வரீங்க அப்படிம்பாங்க சென்னை வரும்போது. நான் சொல்லுவேன் இங்க பெலாரூஸ்ல இருந்து வரேன், கஜகஸ்தான்ல இருந்து வரேன், சீராலியோன்ல இருந்து வரேன். டிராவல் பத்தி பேசுவாங்க, கேட்பாங்க எப்படி சார் இவ்வளவு டிராவல் பண்றீங்க, நிறைய காசு வேணுமேமாங்க. ம். இப்ப நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா இப்ப இங்க இருந்து சிங்கப்பூருக்கு ஃபிளைட் வந்து எவ்வளவு 7,000 ரூபா. Yeah, 5,000 nothing ரூபாய் கூட much. இருக்கும். Yeah, கோவால ஹோட்டலுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ 7,000 ரூபா. அதோட Yeah, we அதோட can go to வியட்நாம், Singapore and come back. வியட்நாம், Vietnam. இந்தோனேஷியா அங்கெல்லாம் போனா சோ நம்ம ஏரியாக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்றதுக்கு நிறைய இருக்கு. பிளஸ் இப்ப இந்தியா குளோபல் மேப்ல வந்ததுனால நிறைய கசாக்ஸ்தான் அந்த மாதிரி தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த ஊர்ல எல்லாமே நிறைய நம்மளை பத்தி தெரியுது. சோ ம். நமக்கு சுத்தியே சீப்பா நம்ம அதாவது ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணாம ஓரளவுக்கு செலவு பண்ணி பாக்குற மாதிரியே வெக்கேஷன் டெஸ்டினேஷன்ஸ் ஒரு 50 கண்ட்ரிஸ் இருக்கு. என்ன நமக்கு போகணும்னு ஆசை இருக்கு. பட் அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. அதேதான் இப்ப ஆமா. சொன்ன மாதிரி நிறைய Information. பேர் கேட்பாங்க ரிமோட் ஒர்க் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது. ம். நான் இங்க பீச்ல இருந்து வேலை பாக்குறேன், ஸ்விம்மிங் ம். பூல்ல இருந்து நானே போட்டிருக்கேன் நிறைய தடவை பீச்ல இருந்து ஸ்விம்மிங் பூல்ல வேலை பாக்குறேன்னு. பட் ம். அதுக்கு எப்படி போகணும் எல்லாரும் தெரிஞ்சதுன்னா சரி ஒரு லேப்டாப் தூக்கி போடுது. ம். நீங்க ஒரு கார்பரேட்ல வேலை பாத்தீங்கன்னா இப்ப இங்கேயே வந்து நிறைய கம்பெனிஸ் ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் நம்ம ஊர்லயே நிறைய இன்டர்நேஷனல் லெவல் கம்பெனிஸ் வந்துருச்சு. ம். அங்க வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இந்த கம்பெனிஸ் மேனேஜர்ஸ் ஓகேங்கிறாங்க. ம். எப்படி அந்த கான்வர்சேஷன் வைக்கணும் ஹெச்ஆரோட போய் எவ்வளவு நாள் நீங்க ஒரு கண்ட்ரில இருக்கலாம் வேலை பார்க்கறதுக்கு, ம். விசா எப்படி வாங்கணும், அதுக்கு அந்த டூரிஸ்ட் விசா அதெல்லாம் தான் வந்து பெரிய I think the biggest gaps, right? In அந்த Singapore. இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம ஊர்ல இருந்து போவாங்க. ஏன் வெள்ளக்காரன் மட்டும் போகணும், ஏன் நம்ம போக கூடாது? இல்ல கண்டிப்பா ஈவன் நவ் லைக் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல லைக் ஐ கேம் பேக் டு தமிழ்நாடு பிகாஸ் வெள்ளக்காரன் அவங்க வந்து சொல்லுவாங்க என்கிட்ட லைக் உனக்கு பிடிக்கலன்னா நீ திரும்பி போ. அண்ட் மை ஜெனரேஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் we call ourselves brown people, Brown right? people, yeah. Brown people, right? So I was one of the first like brown people working in a completely white environment. My mom was a first postmaster and she was like the only Indian girl there for Oh. so many years. My dad was the only Indian guy working in his department for so many years until recently of recent 25 years there's been more influx of people. So அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வந்திருக்குன்னா like I have been hearing people and seeing people say to me, நீங்கலாம் எப்படி வந்தீங்க, எப்படி survive பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க. And it was not just so simple as taking a visa. It was also that adjustment factor. Like, oh, okay, நம்ம அந்த கல்ச்சரை கத்துக்கணும், இது பண்ணிக்கணும். And right now, I understood something. Even though I stood out like a sore thumb amongst all the white people, I still I could not change. நம்ம கலரை மாத்த முடியாது. Yeah, I could not change it. மாத்தக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு அழகு. Yeah, correct. And so now my whole thing is like I want more people. I want more people. எனக்கு if I can move so many people around the world like you, I'm so happy because this is going to be so inspirational for so many people, And I just like me, I've come back. If we look at my grandfather's story, I think my grandfather this year would be about 125 years old if he was alive. So it's taken us 100 years cycle to come back to India. மூணு ஜெனரேஷன் ஆயிருக்கு திரும்பி போயிட்டு திரும்பி Correct. வரதுக்கு. Appa Tata was from somewhere in I think somewhere in South India, I don't want to say, but somewhere in South India. He's taken a boat. Okay, so he's taken a boat and he's gone to Padagila போயிருக்காங்க. Malaysia. Yeah, exactly. But this is the natural migration story, right? And if there was no war here, there was nothing. It was just that maybe there was some poverty or famine or whatever it was. I don't know the actual story, but he's gone to Malaysia. He's met my grandmother. He's gotten married. He settled down. He's had 4 children and my dad, and then they built a really good life. But on the migration, it's changed a person's viewpoint in their life, right? And I'm just hoping that more people will actually understand this, especially our Tamil people, because we're so intelligent. 3:30 மணிக்கு பார்டர் முடிட்டு நாங்க வீட்டுக்கு போகணும்னு போயிட்டாங்க. 4 பேர் துப்பாக்கி வச்சுட்டு சார் நீங்க இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு பாஷையும் தெரியாது. ஐயோ. சோ 4 பேர் துப்பாக்கி